வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை கூட்டம் இன்று காலை துவங்கியது. திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். தொடர்ந்து போப் பிரான்சிஸ், முன்னாள் முதல்வர்கள் அச்சுதானந்தன், சிபு சோரன், முன்னாள் எம்எல்ஏ கே சிவலோகநாதன், முன்னாள் ஆளுநர் இள கணேசன் ஆகியோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து எம்எல்ஏக்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு சட்டசபையில் வாழ்த்துரை வாசிக்கப்பட்டது. அப்பொழுது கட்சித் தலைவர் சிவா குறுக்கிட்டு பேசுகையில், புதுச்சேரி நகரப் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து விவாதம் நடத்த சட்டப்பேரவையை 1 வாரம் நடத்த வேண்டும். மாசு கலந்த குடிநீர் குடித்து 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இது சம்பந்தமாக பேசக்கூட அனுமதிக்கவில்லை. சட்டசபை கூடுகிறது, மக்கள் என்ன பேசப் போகிறார்கள் என எதிர்பார்த்துள்ளனர். கடந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட எதுவும் நடக்கவில்லை. மத்திய பாஜக அரசு புதுச்சேரிக்கு எதையும் செய்யவில்லை. தென்பண்ணை ஆற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவோம் என்று சொன்னது என்ன ஆனது? சபாநாயகர் அவை நடவடிக்கை துவங்கட்டும், உங்களுக்கு பதில் சொல்கின்றேன். நீங்கள் சொன்னால்தான் இருக்கையில் அமருவேன் என கூறியபடி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். சபாநாயகர் இருக்கை முன் தரையில் அமர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்களை குண்டுகட்டாக அவையிலிருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, செந்தில்குமார் என ஒவ்வொருவராக சபை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி சென்று அவையிலிருந்து வெளியேற்றினர். அப்பொழுது இது அராஜகம், ஜனநாயக படுகொலை, சபாநாயகர் ஒழிக என திமுக எம்எல்ஏக்கள் கோஷமிட்டபடி வெளியேறினர். அதேபோல் தொடர்ந்து இருக்கு முன்பு நின்று கொண்டு சபாநாயகரை ஒருமையில் விமர்சித்துக் கொண்டிருந்த சுயேட்சை எம்எல்ஏ நேருவை அவை காவலர்கள் வெளியேற்றினர். மேலும் நேரு பேசிய அனைத்து வார்த்தைகளும் அவை குறிப்பிலிருந்து நீக்கி சபாநாயகர் உத்தரவிட்டார். மக்கள் பிரச்சினைகளை பேசவிடாமல் செய்த சபாநாயகரை கண்டித்து அவைக்கு வெளியே திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சரக்கு மற்றும் சேவை வரி திருத்தம், நகராட்சி, கிராமம், கொம்யூன் பஞ்சாயத்து சட்ட திருத்தங்கள், நகர மற்றும் கிராம திட்டமிடல் சட்ட திருத்தம், வணிகம் செய்வதை எளிதாக்கும் சேவை வழங்கல் சட்ட முன்வரைவு அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. சேவை வழங்கல் சட்டத்தில் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ₹250 அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. மேலும் பிரதமர் மோடிக்கு அவையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டு கால வரையின்றி பேரவையை ஒத்திவைத்து சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். காலை 9:38 மணிக்கு துவங்கிய பேரவை கூட்டம் 10:20 மணிக்கு நிறைவடைந்தது. பின்னர் தேதி குறிப்பிடாமல் அவையை சபாநாயகர் ஒத்திவைத்தார். புதுச்சேரியில் இப்போ 10 பேர் மேலே செத்துருக்காங்க. இந்த வாரத்தில் மிகப்பெரிய மக்கள் பீதி அடைஞ்சிருக்கிறாங்க. இதை பற்றி விவாதிக்கணும். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குதுன்னு சொல்லணும். ஏற்கனவே சட்டமன்றத்தை அறிவிச்ச பல திட்டங்கள், குறிப்பாக கடல் நீரை குடிநீர் ஆக்கிறது, கிருஷ்ணகிரி குடிநீரை கொண்டு வர்றது, சங்கராபரணி ஆற்றுப்படுகையிலேருந்து தண்ணி எட்டுன்னு வர்றது, பாலாற்றிலிருந்து தண்ணி எட்டுன்னு வர்றது, பிரெஞ்சு அரசாங்கத்தோட போட திட்டமான ஏஎஃப்டியை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே போன சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. ஏன்னா புதுச்சேரியினுடைய குடிநீர் தேவை ரொம்ப அவசியம் ஆயிடுது. ஆர்டிஃபிஷியல் ஊற்று பக்கத்தில் பீர் கம்பெனியை கொடுத்துட்டு அவன் தண்ணி பூரா உறிஞ்சி எடுத்துட்டு புதுச்சேரி மக்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை புதுச்சேரி போடப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம்லாம் ஃபெயிலியர் ஆகி அது எல்லாமே 50 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. அதெல்லாம் உடஞ்சி போய் பூமியில் ஊறுது. இந்த ட்ரைனேஜ் வாட்டரெல்லாம் ஊறி இந்த குடிநீரில் கலந்து அங்கங்கே போரை போட்டு இழுக்கும்போது இதெல்லாம் சேர்ந்து வர்றதால விஷமாக மாறி மக்கள் மிகப்பெரிய அவதி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக்குது. அதனால இதெல்லாம் நாங்கள் விவாதிக்கணும்னு சொல்லி காட்டோம். எங்களுக்கு டைமே கொடுக்காத சட்டமன்றம் ஆரம்பித்த ஒரு 7 நிமிஷத்துலேயே எங்களை தூக்கி குண்டுகட்டா வெளியே போடுங்க, சபாநாயகர் வாயிலிருந்து வந்த வார்த்தை குண்டுகட்டா தூக்கி போடுங்க. இது ஜனநாயகத்துக்கு உள்ள வார்த்தை இல்லை. இது சில ஜனநாயகத்தில் அவங்க ஆளுங்கட்சி, நாங்கள் எதிர்கட்சி, மக்களுக்கு கோசம் பேச வந்துருக்கோம். புதுச்சேரி மக்கள் இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில் மக்களுக்கு கோசம் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க. நாம் அந்த கடமையில் இருக்கிறோம். அதை கேட்க வரும்போது எங்களுக்கு தூக்கி ஜனநாயக விரோதமாக தூக்கி போட்டிருக்காங்க. இதை கண்டித்து நாங்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்கோம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லோன் இண்டஸ்ட்ரியல் தலைவர் ஜீபும்பா என்று அழைக்கப்படும் டிண்டுமோன் புளிக்க பரம்பில் ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்திருந்த அவர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து ஜோன் இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் சர்க்கிள் டி பாண்டிச்சேரி செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், அடிப்படை பிரச்சினைகள் என தொகுதி முழுவதும் சுமார் 40 ஆண்டுகள் செய்ய முடியாத பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக இளைஞரணி மாநில அமைப்பாளர் சம்பத் தொடர்ந்து பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் கூறும் கோரிக்கைகளை முன்வைத்து
ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதியில் நயினார் மண்டபம் உள்ள முருங்கப்பாக்கம் ஏரியின் 3வது மதகு பாசன வாய்க்காலில் கடலூர் மெயின் ரோட்டிலிருந்து கணபதி நகர் வரை RCC வடிகால் கட்டுமான பணிகளை சுமார் 1,46 லட்சம் செலவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ விஸ்வ பிரம்மா ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் விஸ்வகர்மா பொன் வெள்ளி ஆபரண தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஸ்ரீ விஸ்வ பிரம்மா ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ விஸ்வ பிரம்மா காயத்ரி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விஸ்வ பிரம்மா காயத்ரி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பொதுமக்கள் ஸ்ரீ விஸ்வ பிரம்மா காயத்ரி சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான் விற்பனை செய்வதாக பல ஆண்டுகளாக புகார் வந்த வண்ணம் உள்ளது. உயர் அரசு துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் இத்தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கடந்த சில மாதங்களுக்கு பிறகு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்சர்வேட்டரி பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைகளுக்கு புல்வெளிகளில் முளையக்கூடிய போதை காளானை விற்பனை செய்து வந்தவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் சோதனை செய்ததில் அவரிடமிருந்து போதை காளான் கைப்பற்றப்பட்டதோடு வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து வரப்படுகின்றது. கொடைக்கானல் பொறுத்தவரை சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வருவது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். குறிப்பாக மேல்நிலை பகுதிகளில் தொடர் பல்வேறு போதைப் பொருட்கள் சுற்றுலா பயணிகளுக்கு, இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதும், இதற்காக ஆங்காங்கே தனித்தனியாக குடில்கள், ஏர்பிரயம், டென்ட் ஹவுஸ் போன்றவைகள் அமைக்கப்பட்டு விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. பல இடங்களில் பல்வேறு வண்ணங்களில் குடில்கள் அமைத்து அக்குளிர்களில் பல இடங்களில் பட்டா இல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் அமைக்கப்பட்டு அதிக விலைக்கு வாடகைக்கு விடப்படுவதாகவும் புகார்கள் வருகின்றது. வருவாய்த்துறை குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அழகு ஜொலிக்கும் குடில்களை ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக செலுத்தியும், மின்துறைக்கு, வருவாய்த்துறை, நகராட்சி, பேரூராட்சி போன்ற துறைகளுக்கு செலுத்தக்கூடிய வரிகளை முழுமையாக செலுத்தியும், முழு பராமரிப்பு பாதுகாப்புடன் சுற்றுலா பயணிகளை வருபவர்களுக்கு உபசரிப்பு செய்து அனுப்பக்கூடிய தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் உள்ள அரசு அதிகாரிகள் மேல்நிலை பகுதிகளில் உள்ள அழகு குடில்களை ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும், பாதுகாப்பற்ற வனவிலங்குகளால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையில் உள்ள குடில்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவும், சீல் வைக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். டெல்லியில் புதுச்சேரிக்கான சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் டிசம்பர் 21ஆம் தேதி யானத்தில் யர்ரா தோட்டத்தில் உள்ள தனது வீட்டிற்கு அருகில் YSR அருங்காட்சியகம் திறக்கப்படும் என்று அறிவித்தார். மல்லாடி தனது 42வது திருமண ஆண்டு விழாவை புதன்கிழமை இரவு தனது குடும்ப உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடன் பிரம்மாண்டமாக கொண்டாடினார். மல்லாடி அபிமான சங்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தது. மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் அவரது மனைவி உதயலட்சுமி கேக் வெட்டி கலந்து கொண்டார்கள். மல்லாடி தனது உரையில் முன்னாள் ஆந்திர முதல்வர் டாக்டர் OS ராஜசேகர் ரெட்டி, மக்களவை சபாநாயகர் GMC பாலயோகி, முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன், தற்போதைய முதல்வர் N ரங்கசாமி, முன்னாள் MLA மற்றும் அரசியல் குரு ரக்ஷா ஹரிகிருஷ்ணா மற்றும் அவரது பெற்றோரின் சிலைகள் அருங்காட்சியகத்தில் நிறுவப்படும் என்று அறிவித்தார்.
உதயலட்சுமியுடனான காதல் திருமணம் குறித்து வாய்மொழி சண்டையுடன் வீட்டிலிருந்து வெளியே வந்ததை மல்லாடி நினைவு கூர்ந்தார். தொழிலில் நேர்மையும் நல்லெண்ணமும் பிரகாசித்தது. ஏனாம் பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு ஆதரவளித்தவர்களுக்கு சிலைகளை நிறுவுவதன் மூலம் அவர் நன்றி தெரிவிக்க விரும்புகிறார். இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். பெண்ணிடம் சூரியபிரகாஷ், கிட்லா சந்திரராவ், சிங்கம் செட்டி ஹரிசங்கர், டாங்கெட்டி, திரைமூர்துலு மற்றும் பலர் கூட்டத்தில் பேசினர். மாற்றுத்திறனாளிகள் தெய்வத்திறன் கொண்டவர்கள் மத்திய மாநில அரசு திட்டங்களை முறையாக பயன்படுத்தி வளர்ச்சியடைய வேண்டுமென கவர்னர் கைலாஸ்நாதன் பேசினார். புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் கிரீன் வாரியர்ஸ் இந்திய அமைப்பின் சார்பில் முன்னாள் IFS அதிகாரி சத்யமூர்த்தி பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். நேற்று காலை பாகூர் மூலநாதர் கோவிலில் தேச நலனுக்காக இடைவிடாத மகா ருத்ர யாகம் நடத்தினார். இந்த யாகத்தில் இதற்காக 11 மந்திரங்கள் 1331 முறை வேத விற்பனர்களால் ஓதப்பட்டது. 12 மணிக்கு மகா ருத்ர யாகம் நிறைவடைந்தவுடன் கோவில் வளாகத்தில் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாகூர் விஜயவர்தனை திருமண மஹாலில் கிரீன் வாரியர்ஸ் இந்திய அமைப்பு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து பிரதமர் மோடியின் 75வது வயதை கணக்கிலிட்டு 75 யூனிட் இரத்த தானம் வழங்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மாலை பாகூர் தூக்குப்பாலத்திலிருந்து சுமார் 7500 பேர் பங்கேற்று பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரியும் மத்திய அரசு கிராமப்புற பகுதிகளுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் கையில் பதாகைகள் ஏந்தியபடி பொதுமக்கள் பேரணியில் பங்கேற்றனர். பேரணியில் கிராமப்புற கலைகளான தாரை தப்பு முழங்கு, மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. விஜயவர்தனை திருமண மஹாலில் மாற்றுத்திறனாளிகளுடன் உரையாடிய கவர்னர் கைலாஸ்நாதன் அவர்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை மனுவாக பெற்றுக்கொண்டார். அப்பொழுது 750 மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நலத்திட்டங்களாக வழங்கி பேசுகையில், மாற்றுத்திறனாளிகள் பிரமிக்க வைக்கும் திறமையை கொண்டவர்கள். அவர்களுக்கு வாய்ப்பளித்தால் போதும், அதனை திறமையாகவும் சரியாகவும் செய்து முடிப்பார்கள். அதனால்தான் பிரதமர் மோடி மாற்றுத்திறனாளிகளை தெய்வத்திறன் கொண்டவர்கள் என புகழ்வார். மாற்றுத்திறனாளிகள் கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு ஆகியவற்றில் தனித்திறமை கொண்டவர்களாக விளங்குகின்றனர். பாரா ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் என்பது பெருமைக்குரியது. மத்திய மாநில அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. அதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது நிறைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பேசினார். நிகழ்ச்சிகள் இரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு கவர்னர் கைலாஸ்நாதன் பாராட்டு சான்றிதழை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தேச நலன் காக்கவும் மற்றும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி விஜயவர்தனி மஹாலில் 750 பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜையை கவர்னர் மற்றும் அவரது மனைவி துவக்கி வைத்தனர். சுமார் 1 மணி நேரம் கவர்னர் கைலாஸ்நாதன் அவரது மனைவியோடு குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டார். இறுதியாக மூலநாதர் கோவிலில் கவர்னர் கைலாஸ்நாதன் குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கிரீன் வாரியர் இந்திய அமைப்பின் நிறுவனர் முன்னாள் IFS அதிகாரி சத்யமூர்த்தி மற்றும் பாகூர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். குறைகள் எல்லாம் நீங்க சொன்னீங்க. அப்போ இன்னும் எத்தனையோ பேர் அவங்கவுங்க பிரச்சனைகள் இன்னும் சொல்ல பாக்கி இருக்கு. இதெல்லாம் ஒரு கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்து அனுப்புனா நான் அதை எல்லாம் பரிசீலிக்கிறேன். கவர்மெண்ட்டும் உங்க பிரச்சனைக்கு சென்சிட்டிவா டெஃபினட்டா இருப்பாங்க. நீங்க சொன்ன குறைகள் எல்லாம், சஜஷன் எல்லாம் படிச்ச பிறகு அதுக்கு எப்படி காட்ட முடியும்னு நாங்க கண்டிப்பா பார்க்கிறோம். புதுச்சேரியில் நடைபெறும் சர்வதேச அவசர வைத்திய கல்வி மாநாட்டில் உலக நாடுகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கின்றனர் என்று விநாயகா மிஷன் மருத்துவமனை டாக்டர் நவீன் தெரிவித்தார். இதுகுறித்து விநாயகர் மிஷன் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மருத்துவர் நவீன் கூறும்பொழுது, விநாயகா மிஷன்ஸ் புதுச்சேரி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் அவசர வைத்திய கல்வியாளர் சங்கம் இணைந்து நடத்தும் CEMA 2025 சர்வதேச மாநாடு வருகின்ற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை என 4 நாட்கள் நடத்துகின்றது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைக்கிறார் என்று தெரிவித்தார். சர்வதேச மாநாட்டில் 12 சர்வதேச நிபுணர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான முன்னணி நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் BGI சண்டிகர், எய்ம்ஸ் ரிஷிகேஷ், எய்ம்ஸ் டெல்லி, ஜிப்மர் போன்ற முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்களில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் மருத்துவர் நிபுணர்கள் பங்கேற்கின்றனர்.
4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய அளவிலும் உலக நாடுகளை பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சுமார் 300லிருந்து 350க்கும் அதிகமான ஆராய்ச்சி கட்டுரைகளை மாநாட்டில் சமர்ப்பிக்கிறார்கள் என்று தெரிவித்த டாக்டர் நவீன், நியூராலஜி சம்பந்தமான நவீன அறுவை சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் இந்த மாநாட்டில் பேசப்பட உள்ளது என்றும், மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் சிறப்பு வகுப்புகள், நேரடி பயிற்சிகள் ஆகியவை இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூராலஜி நிபுணர்கள் சங்கத்தின் ஆண்டு மாநில மாநாடு விநாயகா மிஷன் மருத்துவமனையில் நாளை துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டில் யூராலஜி சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள நவீன முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடல் நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பேட்டின் பொழுது அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் டீன் டாக்டர் மணி, துணைத் தலைவர் டாக்டர் ராஜன், மருத்துவ கண்காணிப்பாளர் தாமோதரன், மயக்க மருந்து பேராசிரியர் எழில்ராஜன், அமைப்பு செயலாளர் நவீன், தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் மணிமாறன், மருத்துவ இயக்குநர் டாக்டர் செல்வம், தலைமை மருத்துவர் டாக்டர் அண்ணாமலை, அமைப்பு செயலாளர் டாக்டர் வினோத் ஆகியோர் உடன் இருந்தனர். அறுவை சிகிச்சை அல்லாத மருத்துவத்திலே சரி பண்ணலான்றதுக்கும் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரி 100 கேஸ் எடுத்தேன், இந்த ஒரு இதனால பயன் இவ்வளோ, பர்சன்டேஜ் ஆஃப் பயன் இவ்வளோன்னு அவங்க சொல்லும்பொழுது அதை அடாப்ட் பண்ணி இங்கே நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கே நாலேஜ் ஷேரிங் இருக்கும். இது நாலேஜ் ஷேர் பண்ணாலே அது நோயாளிக்கான பயன்பாட்டுக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. அல்டிமேட்டாக நோயாளிகளின் பயன்பாட்டுக்கு தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். நேஷனல் ஹெல்த் மிஷனில் சீனியர் டாக்டர்ஸ், ரிட்டையர்ட் டாக்டர்ஸ், அவங்களோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை அதை தான் ஒரு இதாக கோர்வையாக சேர்த்து அதை ஒரு கைட்லைன்ஸாக எல்லா மெடிக்கல் காலேஜும் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த குழுமத்துலேயும் பாலிசி டிசிஷனுக்கோ இல்லை ஒரு ஒரு பிளானுக்கோ அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவில் தான் மருத்துவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய சங்கமம் தான் இந்த இது. US, UK, லண்டன், இஸ்ரேல், இந்த மாதிரி நிறைய துறை, துபாய், நிறைய கண்ட்ரிஸ் இருந்து ஃபர்ஸ்ட் வராங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் கொண்டு வந்து நம்மளுக்கு இங்க அவங்க நாலேஜ் ஷேர் பண்ண போறாங்க. இது ஒரு பக்கம். அது இல்லாம மொத்தம் 60லேருந்து 65 நேஷனல் ஃபேக்கல்டி ஃப்ரம் ஜிப்மர், எய்ம்ஸ் ரிஷிகேஷ், எய்ம்ஸ் டெல்லி, PJ சண்டிகர் அண்ட் எல்லா எய்ம்ஸ் எங்க இருக்கோ எல்லாத்துலேருந்து ஒவ்வொரு ஃபேக்கல்டி அவங்களோட அனுபவம் நம்மளுக்கு சொல்ல போறாங்க. பிளஸ் நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்ண போறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னா, கிட்டத்தட்ட டெலிகேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருப்பாங்க. பட் இங்க நம்மளுக்கு ரிசோர்ஸ் பர்சன்ஸ் 100 பேர் இருக்காங்க. நேஷனல் ஃபேக்கல்டி, இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. 100 பேர் அசம்பிள் பண்ணி அவங்களோட நாலேஜ் நம்மளுக்கு ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது பாண்டிச்சேரியில ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 டெலிகேட்ஸ் 100 ரிசோர்ஸ் பர்சன் நம்மளுக்கு ஒரு லெக்சர், ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் செப்டம்பர் 25லேருந்து 28 நடக்குது. முதல் 2 நாள் பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் நடக்குது. ஒர்க் ஷாப் அப்படின்னா ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஒர்க் ஷாப் நடக்கும். இதுல கிட்டத்தட்ட 10 ஒர்க் ஷாப் 2 நாள் நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட்ல இருந்து மெக்கானிக்கல் வென்டிலேஷன், கெடாவரிக் ஒர்க் ஷாப், ECG, ரிசர்ச், கிட்டத்தட்ட 10 ஒர்க் ஷாப் தனித்தனியா ஒவ்வொரு இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெலிகேட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இந்த இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டியை சப்போர்ட் பண்றதுக்கு நேஷனல் ஃபேக்கல்டி நம்ம எய்ம்ஸ்ல இருந்து வரவங்களும் அதோட இணைந்து சொல்லி கொடுக்க போறாங்க. இது ஃபர்ஸ்ட் 2 days 25 and 26 செப்டம்பர்ல. 27, 28 அது கான்ஃபரன்ஸ் நடக்கும். இந்த கான்ஃபரன்ஸ்லயே ஒரு தனிப்பித்து ஒரு செயல் என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் டே யூசுவலா கான்ஃபரன்ஸ் நடக்கும். டே 2 பாத்தீங்கன்னா நம்ம MBBS படிக்கிற பசங்க, தட் இஸ் அண்டர் கிராஜுவேட் சொல்லுவோம், அவங்களுக்கு தனியா ஒரு ஹால்ல கான்ஃபரன்ஸ் பிளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்படின்னா கையால எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்ஸ் ஆன் கான்ஃபரன்ஸ் நடக்கும், செயல்முறை நடக்க போகுது. இது இல்லாம அலைட் ஹெல்த் சயின்ஸ் நர்சஸ் இவங்களுக்கும் கான்ஃபரன்ஸ் நடக்கும். காலையில மத்தியானம் செயல்முறை நம்ம செயல்படுத்த போறோம் உங்களுக்கு. இது எப்படின்னா எல்லா கான்ஃபரன்ஸ்லயும் தனியா ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். MBBS தனியா, இல்ல நர்சிங் தனியா, இல்ல அலைட் ஹெல்த் சயின்ஸ் தனியா நடக்கும். பட் இங்க எல்லாம் அண்டர் ஒன் ரூப் ஒரே கான்ஃபரன்ஸ்ல எல்லாருக்குமே இந்த எமர்ஜென்சி பயன்படணும்னு சொல்லி இந்த கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. இது ஒன் ஆஃப் அ கைண்ட். அப்படி பாத்தீங்கன்னா 4 days 4 நாள் நடக்கிற கான்ஃபரன்ஸ்ல 12 இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டிஸ் 4 நாளும் எல்லாருக்கும் எல்லா கேடர் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ்க்கும் சொல்லி தர போறாங்க. இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ். அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணி நம்மளோட மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கும் போது இட்ஸ் கோனா பி வெரி வெரி பிக் திங். அதனால இந்த கான்ஃபரன்ஸ்
அவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸ் அண்ட் இல்லை ரிசோர்ஸ் பர்சன் சரி இல்லை டெலிகேட் சரி ரொம்ப ஆக்டிவாக வந்து அவங்களோட ஒப்புதல் கொடுத்து தேர் ஃப்ளைங் டு பாண்டிச்சேரி. பிளஸ் இது வந்து பாண்டிச்சேரிக்கே ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம். பிகாஸ் திஸ் கான்ஃபரன்ஸ் எங்க காலேஜ் மட்டும் இல்ல, ஏஎம்சி மட்டும் இல்ல, பிஎம்எஸ் மட்டும் இல்ல, பாண்டிச்சேரிக்கே ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் பிஜிஸ் இருக்காங்க, யூஜிஸ் இருக்காங்க, அலைட் ஹெல்த் சயின்ஸ் இருக்காங்க, நர்சிங் இருக்காங்க. எல்லாருமே பயன்படுவாங்க. அவங்களோட ஃபாரின் நாலேஜும் வந்து அவங்க அக்வயர் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆக்சுவலி a very big conference. இதுதான் நான் சொல்ல வேண்டியது. தேங்க்யூ. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் மோகன்ராஜ் பிள்ளை, பொதுச் செயலாளர் ரவி பிள்ளை, பொருளாளர் அருள் செல்வம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது கூறுகையில், துளுவ வேளாளர் மாணவ மாணவிகள் கடந்த 10வது மற்றும் 12வது மற்றும் சிபிஎஸ்இ 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிப்பெண் சான்றிதழ் அடிப்படையில் 15 ஆண்டு பரிசளிப்பு விழா மற்றும் ஊக்கப்பரிசு வழங்கும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் மாணவ மாணவிகள் தங்களின் சான்றிதழ் பதிவு செய்து பரிசுகளை வாங்கி செல்ல வேண்டுமென கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர். மேலும் இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து பேட்டி அளித்தனர். அவர்கள் கூறுகையில், புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் மூர்த்தி பால்ராஜ் அவர்களுக்கு சொந்தமான வணிக வளாகத்தின் கீழ்த்தளத்தை முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் அவர்களின் மகன் CS ஆனந்த்ராஜ் மற்றும் அவரது மனைவி சித்ரா ஆகியோர் வாடகை இருந்து கொண்டு காலி செய்ய மறுப்பதோடு குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை ஆகிய இடங்களில் மனு வழங்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இடத்திற்கு இந்த பிரச்சினைக்கு சம்பந்தமான நபர்கள் மிரட்டி வருகின்றனர். இது சம்பந்தமாக கடந்த 1 மாத காலமாக இவ்விடங்களில் புகார் கொடுக்கப்பட்டது. மேலும் துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் முதலமைச்சர், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கப்பட்டும் மீண்டும் அவர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொன்னார்கள். ஆனால் புகாருக்கு பிறகும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே மேற்கண்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு ராஜா தியேட்டர் காமராஜர் சிலை அருகே அனைத்து பொதுமக்கள், சமூக நல அமைப்புகள் கலந்து கொள்ளும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என தெரிவித்தனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வரும் தலைவராக முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நியமிக்கப்பட்டு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் தேர்தலில் பணியாற்றுவது குறித்து மாநிலம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வாரும் தலைவர் பாலன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். மேலும் இதில் மாநிலம் முழுவதும் உள்ள தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்க வேண்டும் மற்றும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 20 தொகுதிகள் வழங்க வேண்டும். இல்லையென்றால் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும். புதிய காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளை கலைத்துவிட்டு புதிய நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும். நகர பகுதியில் 4 தொகுதிகளை காங்கிரஸுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் 2ஆம் கட்ட மாநில தலைவர்கள் மணவாளன், சிவசண்முகம், ரகுமான், வேல்முருகன், OBC தலைவர் கண்ணன், செயலாளர்கள் சரவணன், தங்கமணி மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் பாபு, கோபு, ஜெகன், ஆறுமுகம், குமரன், நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கோரிக்கை மனு வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.